1986ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் கரிமேடு கருவாயன். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாகவே வாழ்ந்திருப்பார். தமிழ் சினிமாவின் முக்கியமான காவியமாக இன்றும் அந்த திரைப்படம் விளங்குகிறது. திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருவாயனின் வாழ்க்கைக்கும் நிஜத்தில் கருவாயன் வாழ்க்கையில் நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? யார் இந்த கருவாயன்? அவனை வைத்து இவ்வாறு ஒரு திரைப்படம் உருவாக்க காரணம் என்ன? அந்த திரைப்படத்தில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மையா? அவன் வாழ்க்கையில் உண்மையில் நடந்தது என்ன? திரைப்படத்தில் கூறப்பட்டுள்ளது என்ன என்ற முழு வரலாறையும் காணலாம். மதுரை அருகிலுள்ள சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்தவர்தான் கருவாயன் என்ற முத்துக்கருப்பத்தேவர். இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். இவரின் உண்மையான பேரே முத்துக்கருப்பத்தேவர். படிப்பறிவு இல்லாதவர். சிறு வயதிலேயே இவரின் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். வேலம்மாள் என்ற தங்கை மட்டும் இருந்திருக்கின்றார். தங்கையின் வாழ்க்கைக்காக கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்துள்ளார். தான் உண்டு தன் வேலை உண்டு என எந்த வம்புதும்புக்கும் போகாமல் வாழ்ந்து வந்தவர். மிகவும் அமைதியானவர். அதே பகுதியில் வாழ்ந்த செல்வந்தர்களான பண்ணையார் தோட்டத்தில் தென்னை மரங்கள் சுத்தம் செய்வது, தேங்காய் பறித்து தருவது, தோட்ட வேலைகள் பார்ப்பது என தினக்கூலியாக வாழ்ந்து வந்தவர்தான் கருவாயன். தாய் தந்தை இல்லாத கருவாயன் தன் தங்கையை செல்லமாக வளர்த்து வந்தார். அதே நேரம் கருவாயனுக்கு சொந்தமாக சிறிய அளவில் நிலம் இருந்துள்ளது. அந்த நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். பெரிய அளவில் வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் இருப்பதை வைத்து நிம்மதியான மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். அதே ஒன்று குடிப்பழக்கமோ வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். மிகவும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர். கண்மாய் ஏரிகளில் மீன்பிடிப்பது, ஊண்டுவில் என்று சொல்லக்கூடிய கவட்டையால் அடித்து வேட்டையாடுவது, வைகையாற்றில் மீன்பிடித்து வந்து தன் தங்கை கையால் சமைத்து சாப்பிட்டு வந்தார். உண்டிவில் எனப்படும் கவட்டையால் அடித்தும் மீன் பிடிக்கும் திறமை வாய்ந்தவர். அதேபோல் பறவைகளையும் கவட்டையாலே அடித்து வீழ்த்தி விடுவாராம். இவ்வாறு தான் உண்டு தன் வேலை உண்டு என வாழ்ந்து வந்தவர் முத்துக்கருப்பத்தேவர் என்னும் கருவாயன். ஒரு நாள் பண்ணையார் தோட்டத்தில் வேலை முடித்து வீட்டுக்கு வர நேரமாகிவிட்டதால் அண்ணன் கருவாயனை தேடி வேலம்மாள் பண்ணை பகுதிக்கு வந்துள்ளார். அவளின் அழகில் மயங்கிய பண்ணையார்கள் அவளை பற்றி கருவாயனிடம் விசாரிக்க, கருவாயன் தன் தங்கை என்றும் தன் தங்கையின் எதிர்கால வாழ்க்கைக்குத்தான் நான் உழைக்கிறேன் என சொல்லியுள்ளான். கருவாயனின் தங்கை மீது ஆசைப்பட்ட பண்ணையார் அந்த பெண்ணை அடைய திட்டமிடுகிறார். சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த பண்ணையார் ஒரு நாள் கருவாயனிடம் மதுரை டவுனில் ஒரு வேலை இருப்பதாக சொல்லி திட்டமிட்டு அனுப்பிவிட்டு அவன் தங்கை தனியாக இருக்கும் வீட்டுக்கு சென்று பண்ணையாரும் பண்ணையாரின் தம்பிகள் இருவரும் மொத்தம் 3 பேர் கருவாயனின் தங்கையை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு மாறி மாறி செய்துள்ளனர். எவ்வளவோ அவள் தன் கற்பை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்றார். ஆனால் தடுக்க முடியவில்லை. பண்ணையாரும் அவர் தம்பிகளும் காமவெறி பிடித்த ஓநாய்களும் அவள் கற்பை சூறையாடி சென்று விட்டனர். தன் மானம் போனது அண்ணனுக்கு தெரிந்தால் அண்ணன் செத்து விடுவான் என நினைத்து அண்ணன் வருவதற்குள் வீட்டில் தூக்கு போட்டு இறந்து விடுகின்றாள் வேலம்மாள். கருவாயன் வீட்டில் வந்து தங்கை தூக்கில் தொங்குவதை பார்த்து கதறுகின்றான். சில நாட்களில் தன் தங்கையை சீரழித்தது பண்ணையாரும் அவர் தம்பிகளும்தான் என தெரிய வருகிறது. வெகுண்டு எழுந்த கருவாயன் தங்கையை சீரழித்த 3 பண்ணையார்களையும் விரட்டி விரட்டி கொலை செய்து கொன்று விடுகிறான். தான் ஏழை, நம் பேச்சு கேஸு போலீஸ் ஸ்டேஷனிலோ கோர்ட்டிலோ எடுவிடாது என உணர்ந்த கருவாயன் பண்ணையார்களை தானே கொலை செய்கின்றான். பிறகு தேடப்படும் குற்றவாளியான கருவாயன் அந்த பகுதி தோப்புகளில் உள்ள தென்னை மரங்களின் மேல் வாழ்க்கையை நடத்தியுள்ளார். எத்தனை காவல்துறை வந்தாலும் பெரிய தென்னை தோப்பில் தென்னையில் மறைந்திருக்கும் கருவாயனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் விறகு புறக்கப் போகும் காளியம்மாள் என்ற பெண் கருவாயனை காதலிக்கின்றார். ஆனால் கருவாயனோ தான் எப்போது
வேணாலும் போலீசால் பிடிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் என்று சொல்லி அந்த காதலை ஏற்க மறுத்து விட்டாராம். இந்த நிலைமையில் இறந்து போன பண்ணையார்களின் உறவினர்கள் அதிகமான பணம் செலவு செய்து கருவாயனை சுட்டு கொள்ள சொல்லியிருக்கின்றார்கள். கைது செய்ய முடியாத காவல்துறை கருவாயனை சுட்டு கொண்டு விடுகிறது. அவர் மறைந்து வாழ்ந்த தென்னந்தோப்பு கருவாயன் தோப்பு என்று இன்றும் இருக்கின்றது. ஒரு நல்லவனை இந்த சமூகம் எவ்வாறு கெட்டவனாக மாற்றுகிறது என்பதற்கு கருமேட்டு கருவாயன் வாழ்க்கை ஒரு பாடமாக அமைந்தது. இது கருவாயனின் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். திரைப்படமாக வந்த கருமேட்டு கருவாயனில் இதில் 80% உண்மையாகத்தான் கூறப்பட்டுள்ளது. அதில் 5 பண்ணையார்கள் அண்ணன் தம்பிகள் என எடுத்த திரைப்படத்தில் இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் 3 அண்ணன் தம்பிகள் தான் இருந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இதில் கருவாயனை காதலிக்கும் காளியம்மாள் கதாபாத்திரம் கருவாயனை காதலிப்பது போலவும் அதற்கு கருவாயனும் அந்த பெண்ணை காதலிப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் கருவாயன் அந்த பெண்ணை விரும்பவில்லை என்றும் தான் எப்போது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லும் நிலை வரும், அதனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது என நினைத்து ஒதுங்கியதாகவும் கூறப்படுகின்றது. அதேபோன்று இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாண்டியனுக்கும் அருணாக்கும் உள்ள காதல் நிஜ வாழ்க்கையில் இல்லை. சினிமாவின் சில ஆர்வத்துக்காக சில விஷயங்கள் தான் புனையப்பட்டுள்ளதை தவிர மற்றபடி கருமேட்டு கருவாயன் திரைப்படத்தில் வரும் அனைத்து சம்பவங்களும் உண்மையான சம்பவம். இதில் கருமேட்டு கருவாயம் என்னும் முத்துக்கருப்ப தேவர் கதாபாத்திரத்தில் அப்படியே பொருத்தமாக நடித்திருப்பவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக, ஆக்ஷன் ஹீரோவாக மேலும் உயர்வதற்கு மிக பெரும் வெற்றி படமாக அமைந்தது இந்த கருமேட்டு கருவாயன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அடிக்கடி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போட்டோவை காட்டுவார்கள். அதற்கு காரணம் கருமேட்டு கருவாயன் என்னும் முத்துக்கருப்ப தேவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் தங்கையை சீரழித்த 3 பண்ணையார்களும் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒரு சமுதாயத்துக்குள் நடந்த சம்பவம் தான் கருமேட்டு கருவாயன் திரைப்படம். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என வெளிப்படுத்துவதற்காக பல காட்சிகளில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போட்டோவை பயன்படுத்தியிருப்பார்கள். அதேபோன்று அந்த திரைப்படத்தை தயாரித்த சங்கிலி முருகன் முக்குளத்தர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். தான் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஏழையின் வாழ்க்கையை சீரழித்த அதே சமுதாயத்தை சேர்ந்த பண்ணையார்களின் அரக்கத்தனம்தான் இந்த கருமேட்டு கருவாயனின் வாழ்க்கை.